நாம் இன்று வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறோம் என்று 18 தலைவர்கள் பங்கேற்ற மாநாட்டின் முடிவில் பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் கூறியுள்ளார். அந்த மாநாட்டில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட பெரும்பாலும் ஐரோப்பாவைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். உக்ரைன் ஒரு வலுவான ஆதரவை உணர்ந்ததாகவும் இந்த மாநாடு பலகாலமாக பார்த்திராத வகையில் ஐரோப்பிய ஒற்றுமையை மிக உயர்ந்த மட்டத்தில் காட்டியது என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார். வெள்ளை மாளிகையில் உக்ரைன் அதிபருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே வாக்குவாதம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு லண்டனில் இந்த மாநாடு நடைபெற்றது. உண்மையான அமைதி மற்றும் பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்த அமெரிக்காவுடன் ஒத்துழைப்பதற்கான அடிப்படையை கண்டறிய நாங்கள் அனைவரும் ஐரோப்பாவில் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்று மாநாட்டுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி கூறினார். தலைவர்களின் சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், போரை முடிவுக்கு கொண்டு வரவும், ரஷ்யாவிடமிருந்து உக்ரைனை பாதுகாக்கவும் உக்ரைனுடன் இணைந்து செயல்பட 4 அம்ச திட்டத்தை அறிவித்துள்ளார். பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளை உள்ளடக்கிய கூட்டணியை அமைத்து முயற்சிகளை முன்னெடுப்போம் என்றும், உக்ரைனுக்கு சார்பாக அமெரிக்காவை இருக்க செய்ய முயல்வோம் என்றும் அவர் கூறினார். ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா ஒரு நம்ப முடியாத கூட்டாளியாக உள்ளதா என்று கேட்கப்பட்ட போது, கடந்த வெள்ளிக்கிழமை நடந்ததை யாரும் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு நம்ப முடியாத கூட்டாளி என்பதை நான் ஏற்கவில்லை என்றார் ஸ்டார்மர். இந்த மாநாட்டுக்கு பிறகு ஜெலன்ஸ்கி சாண்ட்ரிங்ஹாமுக்கு சென்றார். அங்கு அவர் 3ஆம் சார்லஸ் மன்னரை சந்தித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவுடன் கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக கூறினார். ஜெலன்ஸ்கியின் வாஷிங்டன் பயணத்தில் போதே இந்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கப்பட்டதாகவும், ஆனால் ஓவல் அலுவலகத்தில் ட்ரம்புடன் ஏற்பட்ட ஒரு சூடான விவாதத்துக்கு பிறகு உக்ரைனிய தூதுக்குழு உடனே புறப்பட்டதாக கூறினார். லண்டன் மாநாட்டை தொடர்ந்து கனிம ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து கேட்டபோது அது கையெழுத்திட தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி கூறினார். மேலும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் தயாராக இருந்தால் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் கூறினார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோரின் வாஷிங்டன் பயணங்களுடன் ஒரு வாரம் முழுக்க நிலவிய பரபரப்பை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக இந்த மாநாடு நடைபெற்றது. ஜெலன்ஸ்கியின் வாஷிங்டன் பயணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் ஒரு சூடான கருத்து பரிமாற்றத்தில் உச்சகட்டத்தை அடைந்தது. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியை 3ஆம் உலகப் போர் என்ற பேராபத்துடன் விளையாடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர விரும்புவதாகவும், ரஷ்ய அதிபர் புதின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.